சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இப்பொழுது நாம் தரிசனம் செய்யும் தலம் ராமநாதபுரத்தில் உள்ள 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆதி ஜெகநாதர் ஆலயம். இந்த ஊரின் பெயர் திருப்புல்லானி. நிறைய புராண செய்திகள் உண்டு. 108 திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று. இந்த ஊருக்கு திருப்புல்லானி பேர் வரதற்கு காரணமே ராமபிரான் தானாம். ராவணன் இலங்கைக்கு சீதையை கடத்தி கொண்டு போகும்போது சீதையை மீட்பதற்காக ராமபிரான் வந்து தங்கிய இடம், அதாவது அந்த தர்பப்புல் மேலே அவர் சயனம் கொண்டிருந்தால பெரும்பாலும் சயன கோலத்தில் தான் இன்றும் நாம் காண முடிகிறது. அவர் சயனத்தில் இருந்ததனால் திருப்புல்லானி என்று ஊரின் பெயரும் இறைவன் பெயரும். இந்த கோவிலை வந்து 8ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் கட்டியிருக்காங்க. அந்த காலத்தில் நிறைய சிவன் கோவிலை கட்டினவர்கள் சில முக்கியமான ராமர் கோவிலையும் கட்டினார்கள். சோழ மன்னர்களை தங்களை ராமராக பாவித்து கட்டிய கோவில்களில் இதுவும் ஒன்று என்று செவிவழி செய்தி. ஆலயத்தில் மிக முக்கிய விசேஷமாக சொர்க்கவாசல் திறப்பு, ராப்பத்து பகல் 10 நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். ஆலயத்தை சோழர்கள் மட்டுமல்லாமல் பாண்டிய மன்னர்களும் இலங்கை ஆண்ட ஜாப்புவார்களும் இக்கோவிலுக்கு திருப்பணி பண்ணியிருக்காங்க. வாயிலை கடந்த பின்பது ஆதி ஜெகநாதரை சயன கோலத்தில் நாம் தரிசனம் செய்யலாம். இது தாயார் சன்னதிக்கு பக்கத்தில் அரச மரம் காட்சி தருகிறது. இம்மரம் வந்து இக்கோவிலின் தலவிருச்சகம். மரம் விஷ்ணுவாக கருதப்படுகிறது. எங்களில் நான் விஷ்ணு அரச மரமாக நாம் தரிசனம் செய்ய போவது தாயார் சன்னதி. மகரிஷிகளுக்கு அரச மரமாக தான் முதல்ல காட்சி மண்டபங்கள்லாம் இருக்கு. கோவில் மேற்கொள்ளும் ராமநாதபுரத்துக்கு பக்கமாக நாகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடைபெறுது. ஒரு ஜோதி தூண்களாக ஆதி ஜெகநாத பெருமாள் காட்சி நாகர் சிலைகளை வச்சு இங்கே வழிபடுறாங்க. வரத்துக்கு பக்கத்தில் நாகர் சன்னதியும் பார்க்கலாம். தசரத மன்னன் புத்திர காமேஸ்வர யாகம் பண்ணி அதற்கு பாயாசம் பண்ணி அதுதான் வந்து தன் மனைவியருக்கு கொடுத்து திரும்ப ராமபிரானும் அவரோட சகோதரர்களும் பிறந்ததாக செய்தி. திருமண தடைக்கு இங்குள்ள உற்சவரான கல்யாண ஜெகநாதரை வேண்டி திருமணம் நடைபெறும் என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் கீழே தர்பையிலையும் அதற்கு மேலே ஆதிசேஷனும் கோலத்தில் ராமர் காட்சி தருகிறார் என்பது ஐதீகம். கருவறையில் பிரம்மா, சூரியன், சந்திரன், ஆஞ்சநேயரும் உள்ளனர்.